رب العالمين الله الله صل على طه الأمين الله الله في كل وقت وحين الله الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليكم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم إلى آخره. قال الله تبارك وتعالى أيضا في الآية الأخرى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. أما بعد صدق الله العظيم. அளவில்லா அதிலும் நிகழ்ந்த அன்பு மண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து கடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்மை விளைத்த தர்ம தர்மாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அவனின் தூதர் நமதின் நாயகம் காத்தம் நபி, முத்தர நபி, சமல் நபி, சீரிய நபி அஹமது முஸ்தபா மஹமூதுல்லாஹ் சர்தாரி ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் இந்த புனிதமிக்கு ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் முதல் ஜும்மாவிற்காக வேண்டி வரவேற்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் ஒரு காவியம் என்பதை பற்றி நாம் பார்த்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பிறப்பிற்கு முன்பதாகவே அல்லாஹ் தஆலா அவர்களிலிருந்து நான் அனைத்தையும் படைத்தான் என்பதை பற்றி கடந்த வாரங்களில் நாம் பார்த்து வந்தோம். நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நெற்றியில் நூரே முஹம்மதி வைக்கப்பட்டு மலக்குமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், நீங்கள் அவருக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று. அபா வஸ்தக்பர இப்லீஸ், இப்லீஸ் மட்டும் அங்கே முரண்பட்டான். ஏன்? அவனுடைய கலை பெருமத்தின் காரணமாக. எப்போது இருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களை எதிர்க்கக்கூடியவர்கள் அன்று என்றே பிறந்து விட்டார்கள். நூரே முஹம்மதிலிருந்து
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் இந்த இப்லீஸ்கள் அங்கே தொடங்கி விட்டார்கள். இன்று அல்ல, கியாமத் வரை இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். இப்லீஸ் இல்லாமல் கியாமத் இல்லை. அப்படியானால் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடியவர்களும் இருப்பார்கள், ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழக்கூடியவர்களும் இருப்பார்கள். அபா வஸ்தக்பர இப்லீஸ், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளான, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளான, அல்லாஹ் தூக்கி எறிந்தான். அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்னுடைய முஹம்மதியா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் பிணைக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்டு அவர்களுடைய பிச்சைகளாக இருக்கக்கூடிய சீசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்று வருகின்றது, வந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நபிமார்களாக நூரே முஹம்மதி யாரெல்லாம் அடைகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை நபியாக ஆக்கினார். இறுதியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வரப்பட்டு அவர்களிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், இறுதியாக நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ரூஹாகிறது. இந்த நூரே முஹம்மது ஆகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகின்றது. இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்துதான் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து வருகின்றது. ஒன்று விநாயகன் சொல்லக்கூடிய இந்த கோட்டையிலிருந்து பிரிகின்றார்கள், அதனாய முன்னோர்களுக்கு வருகின்றது ஒன்று. அடுத்தபடியாக இந்த பக்கமாக வந்தது அப்துல் முத்தலிப் அவர்களின் பக்கமாக வருகின்றது. இறுதியாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நூரே முஹம்மதி எங்கே வந்து அருகின்றது என்றால் ஆமினா அம்மையார் அவர்களிடத்திலும் அப்துல்லா அவர்களிடத்திலும் வந்து அருகின்றது. இது என்ன தெரியுமா? இந்த நூறு முஹம்மதியா எங்கெல்லாம் பயணித்ததோ அவர்கள் சிலை வணக்குங்கள் என்பதே இல்லாமல் அல்லாஹ் தான் ஆக்கி வைத்திருந்தார். அவர்களுடைய குடும்பங்கள் சிலை வணக்கங்கள் வணங்கவில்லை. அப்துல் முத்தலிபுடைய அவர்கள் எதை கூறினார்கள் என்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக ஏற்பட்ட அடையாளங்கள் இருக்கின்றது. அதில் கூறக்கூடிய சமயங்களில் பல்வேறு விஷயங்களை கூறி வருவார்கள். பல ஆண்டு காலங்களாக அணையா விளக்காக நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது, நெருப்பு அணைந்தது. அதே ஒன்று சொல்லக்கூடிய சர்வாதிய சிம்மாசனம் உலகிலேயே இருக்கக்கூடிய மிகவும் பிரம்மாண்டமான சிம்மாசனமாக இருந்து வந்தது. நிறுவனமாக நான் தான் எல்லாம் என்பதாக இன்னைக்கு சொல்றோம் அமெரிக்காவில் வல்லரசு என்று. இது ஒன்று ரோமானியர்களுடைய ஆட்சிகள். அவர்கள் வல்லரசுகளாக இருந்து கொண்டிருந்தார்கள். எங்களுடைய கரங்கள் தான் எல்லாம், நாங்கள் வைப்பதுதான் சட்டம் என்பது போன்று இருந்து கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய சிம்மாசனம் கீழே கவிழ்ந்தது. என்று சொல்லக்கூடிய சிறைகள் எல்லாம் தலைமுப்பர கவிழ்ந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. தீங்கு என்று சொல்லக்கூடிய யானை பட்டாளங்களை அழிக்கப்பட்டவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அலம் தர நீங்கள் பார்க்கவில்லையா கைஃப எவ்வாறு நாம் செய்து காட்டினோம் என்பதை.
உங்களுடைய ரப்புடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கவில்லையா? எந்த செயல்பாடு? யானை பட்டாளங்களை அழித்தானே, இந்த செயல்பாடுகள் உங்களுடைய ரப்புடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த சூராவின் தொடக்கத்தில் சொல்லி காட்டுகின்றார். இதனுடைய நிகழ்வுகள் சற்று நாம் உன்னிப்பாக பார்ப்போம், சுருக்கமாகும். காபத்துல்லாஹை அன்றிலிருந்து இன்று வரை உயர்வாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் எல்லா நபர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக எப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் உடனடிக்கு கட்டினார்கள். அன்றிலிருந்து தவாப்பிற்காக வேண்டி வருவாங்க. அப்ப இதை பார்த்த ஒரு மன்னருக்கு போராமை ஏற்பட்டது. எப்படின்னா எல்லாம் போகக்கூடிய கூலி செல்வாங்க போது மக்கா நகருக்கு தான் வந்து அதிகமான வருமானங்கள் வருது. அப்படி எண்ணி காபத்துல்லாஹை போன்றே நம்முடைய நாட்டிலையும் கட்டணும் அப்படின்னு கட்டினான். கட்டி முடிச்சுட்டு எல்லாத்தையும் இங்க வாங்க, காபாவுக்கு இந்த காபாவுக்கு வாங்கன்னு தான் கட்டினதுடைய பொய்யான காபாவிற்கு அழைக்கப்பட்டான். யாரும் சொல்லல. அவ பார்த்தான் காபத்துல்லாஹ் இருப்பதின் காரணத்தினால் தானே இங்கே வரமாட்டிருக்கின்றார்கள், அதனால நம்ம அதை போய் இடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இடிப்பதற்காக வேண்டி இங்கிருந்து தங்களுடைய யானை பட்டாளங்களுடன் படையெடுத்து படைசூழ வருகை தந்தார். மக்கள் நகரத்துடைய எல்லையில் நின்று கொண்டு அங்கே அறிக்கை விடுகின்றான். பறைசாற்றப்படுகின்றது, நான் உங்களிடம் யாரிடம் போர் செய்வதற்காக வேண்டி வரவில்லை, மாறாக காபாவை இடிப்பதற்காக வேண்டியே நான் வந்திருக்கின்றேன். உயிர் மேல் பயமுள்ளவர்கள், உங்களை காப்பாற்றிக் கொண்டும் எனக்கு எண்ணமுடையவர்கள், இந்த மக்களாக இருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள், உங்களுக்கு தொடு கொடுக்கின்றேன் என்பதாக பரிசாற்றப்பட்டது. எல்லாம் போயிட்டாங்க. அந்த காபாவை பராமரிக்கக்கூடியது, பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அனைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பரம்பரையில் இருந்தது. அப்துல் முத்தலிப் அவர்களுடைய கரங்களில் இருக்கின்றது. இப்ப சொல்லி அனுப்பப்படுகின்றது. மக்கள் எல்லாம் பதட்டத்தில் இருக்கின்றார்கள். பெரும் யானைப்படைகள் வந்திருக்கின்றது. ஒன்றும் நம்மால் செய்ய இயலாது. எல்லாம் வெளியேறிட்டாங்க. அப்துல் முத்தலிப் அவங்க என்ன செய்யறாங்க? வேகமா நடந்து வர்றாங்க. அவுட்டு பகுதிக்கு மக்கமாக இருக்கக்கூடிய அவுட்டுல வெளியே நிற்கிறான். இந்த வட்டாரங்கள் இருக்கிறது, அங்கே செல்கின்றான். அங்கே இவர்கள் செல்கின்றார்கள். அந்நேரத்தில் சென்று விளையாடுவதற்காக செல்கின்றார்கள். அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க போனாங்க. வந்தாருப்பா காபாவுடைய பாதுகாவலர் அப்துல் முத்தலிப் வந்து விட்டார். என்ன என்பதாக கேட்கின்றான். என்ன என்ற பாதுகாப்பு உயிர் பிச்சை கேட்பதற்காக வருகிறீர்களா? என்னிடத்தில் பாதுகாப்பு தேடி வருகின்றீர்களா? காபாவை இடிக்க வேண்டாம் என்று சொல்வதற்காக வருகின்றீர்களா என்பதெல்லாம் கேள்விகள் இருக்கக்கூடிய சமயங்களில் அவர்கள் சொன்னார்கள். அப்துல் முத்தலிப் இல்லை இல்லை, அதுக்காக நான் வரலப்பா, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? உன் ஆட்கள் வந்து உள்ள சொல்ல வந்தாங்கல்ல, சொல்ல வந்த சமயத்துல என்னுடைய ஒட்டகத்தை இவர்கள் பிடித்து வந்து விட்டார்கள். எதற்கு சொந்தமான ஒட்டகங்களை சிலவற்றை இவர்கள் பிடித்து வந்து விட்டார்கள். அந்த ஒட்டகத்திற்கு எஜமானன் நான், அந்த ஒட்டகத்திற்கு எஜமானன் நான், அதை நீட்டிச் செல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்பதாக சொல்கின்றார்கள். இவனுக்கு இருந்தவனுக்கு அரசனுக்கு கோபம் உச்சரிக்கிறது. என்னடா நாம காபாவை எடுக்க சொல்லியிருக்கோம், அப்படி இருக்கையில இவர் வந்து சொல்லக்கூடியது அந்த ஒட்டகத்தை வாங்குவதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்ட்டு. இப்ப காபாவை இடிப்பதற்காக அதற்காக நீ கேட்டு வரலையா? நீங்க இல்ல இல்ல நாங்க வரல.
உங்களுக்கு எந்த ஒரு இது இல்லையில, ஆட்சேபனை இல்லையில அப்படின்னு கேட்ட பொழுது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த ஒட்டகங்களுக்கு எஜமானனாக இருக்கின்றேன், அந்த ஒட்டகங்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அதனால் நான் அதை மீட்டு செல்வதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன். இந்த காபாவோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பாகி அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய வீடு, அதை அவன் பாதுகாத்துக் கொள்வான். அதற்குரிய எஜமானாக இருக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா என்பதாக சொல்கின்றார்கள். அது என்னுடைய வீடு அல்ல, ரப்புடைய இல்லம், அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவனுடைய கரங்களில் இருக்கிறது, என்னுடைய கரங்களில் இல்லை என்பதாக சொல்லிவிட்டு சென்றார்கள். கோபம் உச்சத்திற்கு வந்தது. வேகமா நம்ம ஒட்டகத்தை செலுத்தின்னு நினைச்சு இன்னும் இந்த அளவுக்கு அப்துல் முத்தலிப் சொல்லிட்டாங்க அப்படின்னு வேகமாக கிளம்ப வேண்டும் என்பதாக எண்கின்றார். அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். அல்லாஹு தஆலா தன்னுடைய படைகள் என்ற அல்லாஹ்வுடைய படைகள், பட்டாளங்கள், அல்லாஹ்வுடைய பட்டாளங்கள் ஏராளம், பிரம்மாண்டமான பட்டாளங்களாக இருக்காது. அல்லாஹ் நிறைவேற்றி வேண்டாம் தன்னுடைய பட்டாளங்களை வைத்து பெருங்கண்ட நபர்களையும் அல்லாஹ் அழைப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஒரு நொண்டி கொள்கையை மூக்கிற்குள் செல்லப்பட்டு சென்றிருப்பால் அடிவட்ட நம்புவதும் தானே. ஒரு கொசு ஓதும் அவனுக்கு. அல்லாஹ் எந்த நீரினால் நம்மால் எல்லாம் முடியும், எல்லாம் நிகழ்த்தோகிறது என்று சொன்ன பிறவுனை அல்லாஹ் அந்த நெய்வழியில் முற்கடித்தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாதை கொடுத்து இறந்து கொடுக்காத இறங்கினா அனவரத்துக்கு அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தானே. அந்த பிறவுனை அல்லாஹ் அதுதானே அழைக்கினான். அல்லாஹ்வுக்கு பெருமை சேர்ந்த எல்லாம் தேவையில்லை, சிறிய வஸ்துக்களின் மூலமாக அவனுடைய பட்டாளத்தை அனுப்பினான். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். அல்லாஹ் அருமையாக சொல்லி காட்டுகின்றான். வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். அபாபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய சிட்டுக்குருவி, ஒரு சிட்டுக்குருவி அல்லாஹு தஆலா பெருங்கொண்ட ஞானத்தை அல்லாஹு தஆலா அழித்து காண்பித்தார். சின்னஞ்சிறிய சிட்டுக்குருவியின் மூலமாக அதனுடைய சிந்துகளிலும் அதனுடைய கால்களிலும் தூக்கி சென்று சிறிய பொருள்களின் மூலமாக யானையினுடைய தலையிலும் அதில் இருக்கக்கூடியவர்களின் மேனிகளிலும் போடப்பட்ட பொழுது குண்டுகள் துளைத்தது போன்று அவர்கள் சிதறினார்கள். ஒன்றுமில்லாமல் ஆனது. அல்லாஹ் தன்னுடைய இடத்தை காப்பாற்றினார். இங்குதான் நாம் விளங்க வேண்டியது. அப்துல் முத்தலிப் அவர் சிரிப்பு வச்சவர், அபு தாலிப், அப்துல்லா, இவங்கெல்லாம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் நிலையற்றவர்கள், அவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம்கள் நேராக நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னால் முழுமையாக நம்ப முடியாது. ஏன் என்று தெரியுமா? அவர்களுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிபுடைய வார்த்தை என்று என்ன இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா? அதற்கு பின்னால் இந்த யானைப்படையை அழித்ததற்கு பின்னால் காபாவில் இருந்த சிலைகள் எல்லாம் அகற்றப்பட்டன. எல்லா நபர்களும் அவர்களுடைய ஈமானை புதுப்பித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதாக. அதுக்கு பிறகு ஒரு ஜெயித்தாவன்னா வந்து போய் வியாபாரத்துக்கு போனவங்க ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சா ஒன்னாவது பெரிய இதாச்சு போல மீண்டும் இவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நண்பர்களாக இருந்தார்கள். ஈமானில் பரிசுத்தமானவர்களாக இருந்தார்கள், திகழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஜனிக்க வைக்கின்றான்.
அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய புனிதமிக்க வயிற்றில் அல்லாஹு தஆலா நினைக்க வைக்கின்றான். சிறிது காலம் கூட தந்தை இல்லை, தந்தையை காணவில்லை, கண்டதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய சமயங்களில் பயணத்திற்கு சென்ற, வியாபாரத்திற்காக வணிக கூட்டத்திற்கு சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை திரும்ப வரவில்லை. திரும்பியவர்கள் வஃபாத்துதான் வந்தார்கள். அதுவும் ஜனாசா கூட இங்கே வரவில்லை. இறந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6 வயசு இருக்கும். அந்த வயசுல அதான் நிகழ்வுகளை நாம் காண வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள், ஒவ்வொன்றும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இங்கு மறந்து விட்டோம், மறக்கடிக்கப்பட்டு விட்டோம். ஆமினா அம்மையார் அவர்கள் கூட்டு போறாங்க மகனை. தன்னுடைய தாயுடைய ஊர் மதீனா, இந்த எதிரின்னு சொல்லக்கூடிய நகரம், அன்று எதிரி, இன்று மதீனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தையுடைய ஊர் மக்கா. அழைத்து செல்கின்றார்கள் 6 வயதான குழந்தையை. அங்கே சென்று தன்னுடைய தாய் மாமனுடைய இல்லங்களில் இருக்கின்றார்கள், நீச்சல் கற்றுக் கொள்கின்றார்கள். எல்லாம் செய்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இதை அனைத்தும் விவரிக்கின்றார்கள். என்னுடைய தாய் நான் 6 வயதாக இருக்கும் பொழுது அழைத்து வந்தார்கள். அப்பொழுது அழைத்து வந்த பொழுது என்னுடைய தந்தையுடைய கபரை காண்பித்தார்கள். அருமை மகனே, அருமை மகனே, இங்குதான் உன்னுடைய தந்தை வியாபாரத்திற்காக வேண்டி, வணிகத்திற்காக வேண்டி சென்று மீண்டும் வரப்பட்ட பொழுது இங்குதான் நோய்வாய்ப்பட்டு இறந்தார்கள். இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. உன்னுடைய தந்தையுடைய கபர் இங்கே இருக்கின்றது. எத்தனை நபர்கள் நம்முடைய முன்னோர்களுடைய கபர்களை சொல்லி தந்திருப்போம். கபிர்ஸ்தான் பக்கமே போறது இல்லைங்க. அடுத்த மூத்து இருந்தா தானே கபிர்ஸ்தான் பக்கமே போறோம். அதுவரையும் அந்த கேட்ல இருந்து இங்க இருந்து தூரமா இருந்தே எட்டி பார்த்துட்டு போயிடுறோமே. ஒரு மேராஜ் பராத்துடைய இரவு கூட நாம் உள்ளே சென்று தியாகத்து செய்வதை தவிர்த்து விடுகின்றோமே. ஏன் முன்னோர்கள் எழுந்து வந்து விடுவார்களா? எந்த அளவிற்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஒரு ஜமாத்துடைய கட்டமைப்பை நிகழ்த்தியவர்கள், அனைத்து இடங்களிலும் பல்வேறு தியாகங்களை செய்த நல்லோர்கள் முன்னோர்கள் என்று கொண்டேதான் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களை காட்டி கூறியிருக்கின்றோமா? இங்குதான் முன்னோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம். அவர்கள் இத்தனையில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சி அதிகாரங்கள் இருந்தவர்கள் எதுவும் இல்லாமல் இன்றி உடுத்திய உடைகள் கூட, அவர்களுக்கு இடப்பட்ட கபன்பணிகள் கூட, அவர்களுக்கு இடப்பட்ட அந்த உடல்கள் கூட அனைத்தும் வெற்றி மண்ணாக, மண்ணோடு மண்ணாக சென்று அவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய நிலைமைகள் இதுதான். நாம் உணர்ந்ததுண்டா? அல்லது நம்முடைய சந்ததிகளுக்கு தான் உணர்த்தியதுண்டா? எண்ணி பாருங்கள். குழந்தை பருவத்தில் சொல்லித் தருகின்றார்கள். ஒரு தாயை அழைத்து சென்று தன்னுடைய மகனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. உன்னுடைய தந்தை இறந்த இடம் இது. பின்பு மதீனாவிற்கு சென்றபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்பா, இந்த இடங்களில் தான் என்னுடைய தந்தை என்னுடைய தாயார் நோய்வாய்ப்பட்டார்கள் என்பதாக பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அழைத்து வந்தார்கள், என்னுடைய தாயார் அழைத்து வந்தார்கள், என்னுடைய தந்தையுடைய கவலை காண்பித்து தந்தார்கள். என்னை மீண்டும் அழைத்து செல்லக்கூடிய சமயங்களில் அங்கே ஒரு பாரதியார் சொன்னார். என்ன சொன்னார் என்று தெரியுமா? இந்த குழந்தையோ முன்னுள்ள வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அத்தனை அந்த அடையாளங்களும் இல்லை, இறுதியாக இறுதி நபியாக இறுதி தீர்க்கதரிசியாக வரக்கூடிய அனைத்து அடையாளங்களும் இருக்கின்றது. யூதர்கள் நசராக்களுடைய
தீங்கள் இந்த குழந்தைக்கு இருக்கின்றது, பத்திரமாக பார்த்துக் கொள்ளம்மா. ஆமினா, பத்திரமாக உன்னுடைய குழந்தையை பார்த்துக் கொள்ளம்மா என்று சொல்லி அனுப்பியப்பட்ட பொழுது அழைத்து வந்தார்கள். உடனடியாக அழைத்து சென்று விடுவோம், அப்துல் முத்தலிப் அவர்களும் ஒப்படைத்து விடுவோம், அங்கே நமக்கு பாதுகாப்பு அதிகம், தன்மையுடைய இளங்களில் பாதுகாப்பு அதிகம் என்பதாக அழைத்து வரக்கூடிய சமயங்கள் அவ்வா என்று சொல்லக்கூடிய இடங்களில் தாயார் வஃபாத்தானார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அருமைக்குரிய சகோதரர்களே, என்னுடைய தாயார் அழைத்து வரும் பொழுது இந்த இடங்களில் நான் நோய்வாய்ப்பட்டு என்னுடைய தாயார் வஃபாத்தானார்கள் என்பதாக. அருமைக்குரிய சகோதரர்களே, ஜெயித்தவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிற்றில் ஜெயித்தவன் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாருக்கு வருகிறதை பற்றி சொன்னார்கள். அன்பு அண்ணா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதன்மையாக வருகின்றார்கள். அன்பு மகளே ஆமினா, இந்த குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் அற்புதமான குழந்தை. இந்த குழந்தை முஹம்மது எனக்குரிய பெயரை நீ சூட்டு, பத்திரமாக பார்த்துக்கொள் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் மாதம் வருகின்றார்கள், இரண்டாவது மாதம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டாவது மாதம் ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூன்றாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களா? வந்த உடனே அங்க என்ன சொன்னாங்கடா? ஆமினா கடுமையான, அவங்க சொல்லும் பொழுது தோற்றமே கடுமையான தோற்றத்தில் சொன்னார்கள், உன்னுடைய மகளை பத்திரமாக பார்த்துக் கொள் மகனே, நீ யாரை துறக்கின்றார் என்று தெரியுமா? பயந்துட்டான் அம்மையார் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த அளவிற்கு சொல்லப்பட்டு இறுதியாக ஒவ்வொரு நபிமார்களும் பற்றி சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்பட கடைசியாக வந்து சொன்னார்கள். 10 மாதங்களுக்கு 10 நபிமார்கள் வந்தார்கள், மலக்குகளுடைய அரவணைப்பில் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய பிறப்புடைய நேரம் இருக்கிற ஜனனத்துடைய நேரம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், சொல்லி மாற முடியாது. அத்தனை அற்புதங்கள் ஒட்டுமொத்த மலக்குகள் இருந்தார்கள். இந்த பூமிக்கு வானத்திற்கும் பூமிக்கு மத்தியில் மலக்குகளுடைய அணிவகுப்புகள் அணிந்து கொண்டிருந்தார்கள். பிறந்த உடனே குழந்தையை எடுத்து முழு உலகத்திற்கும் சுற்றி காட்டப்பட்டது. மலக்குகள் சுமந்து சென்றார்கள். தாய்க்கு வேதனை இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தை என்றார் அது எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். பாக்கி எல்லா குழந்தையுமே தாய்க்கு வேதனை என்று கொடுத்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டெடுத்த பொழுது கொஞ்சம் கூட வேதனையில் அந்த முதிர போக்கு என்பது இல்லை, நிதீஸ்கள் இல்லாமல் பெறப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பூமியில் ஜனிக்கப்பட்டவர்கள். சுஜூதிலே இந்த வண்ணம் நீ பிறந்தாயா, சுன்னத்தை செய்த வண்ணம் நீ பிறந்தாயா என்பதாக ஒரு கவிஞர் படித்து காட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது முதன்மையாக தலைதான் வெளியே வரும். எல்லா குழந்தைகளுக்கும் தலை வந்தாத்தான் சரியான பிரசவம். தலை வராம கையிகாடு வந்து இல்ல ஏதாவது வேற ஏதாவது இருந்தா ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை ஆகும். அது ராக்கம் ஒரு ராக்கம் இதை வச்சு அவர் பின்னாடி தலையத்தை முதல்ல வைப்பாங்க. அந்த குழந்தைக்குரிய பிறக்கக்கூடிய சமயத்தில் அதற்கே பெரும் சிரமங்கள் ஏற்பட்டுவிடும். இது மற்றொரு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் வந்தது போன்று வந்தார்கள். அவர்கள் கைகளை ஷஹாதத்துடைய உரைத்தவர்களாக வந்தார்கள். மங்கூஸ் என்று சொல்லக்கூடிய கிதாபுகள் கிரந்தங்களில் இதை அருமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புடைய சமயங்களில் ஏற்பட்டதுடைய நிகழ்வுகளை அருமையான முறைகளில் எழுதி காட்டுகின்றார்கள். பெருமைக்குரிய சகோதரர்களே,
ஒவ்வொரு விஷயங்களும் பிறக்கக்கூடிய சமயங்களில் ஆச்சரியம் ஏற்பட்டது. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் விட மேலானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க. சுபஹுடைய நேரம், அதிகாலை பொழுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள் திங்கட்கிழமை. இந்த சமயத்தில் இப்பொழுது வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா என்பதாக. ஏனென்று தெரியுமா? அந்த அரபுகளுடைய நிலைமைகள் எப்படி இருந்தது என்று தெரியுமா? பெண் குழந்தை பிறந்தால் கொண்டு விடுவோம் எனக்கூடிய சூழ்நிலைகள் சூழ்நிலைகளை கொண்டிருந்தவர்கள். என்னுடைய மகனுடைய வாரிசுகள் வர வேண்டும் என்று அத்தனை 10 சகோதரர்கள் எண்ணினார்கள். அபுல் ஹிக்கம் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள். ஆண் குழந்தை பிறந்து விட்டது. அன்னை ஆமினா அம்மையார் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது எனக்குரிய செய்தியை சொன்ன பொழுது தன்னுடைய அடிமையை உரிமையிட்டார். சந்தோஷம். என்னுடைய சகோதரர் அப்துல்லாஹிற்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டதா? ஆனா பின்னாடி எப்படி மாறும் தெரியுமா? இந்த அபுல் ஹிக்கம் என்று சொல்லக்கூடியவன் அபு ஜஹிலாக மாறினான். அபு ஜஹில் என்று சொல்கின்றோமே, மடையர்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அறிவாளியின் தந்தை என்று அனைவராலும் முன்பு போற்றப்பட்டவன் அல்லாஹ்வால் என்றால் கூறப்பட்டது அபு ஜஹில் என்பதாக மடையனுடைய தந்தையாக புகழக்கூடிய சூழ்நிலையாக ஆனது. எதிர்ப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க முதல் எதிர்ப்பு வந்தான். தன்னுடைய பெரிய தந்தை தான். எதுவும் காட்டிக்கலையா ரசூலுல்லாஹி? ரசூலுல்லாஹி எதுவும் காட்டிக்கலையா? உறவுகளை அப்பொழுதும் அரவணைக்கத்தானே செய்தார்கள். பெருமைக்குரிய சகோதரர்களே, இதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால், ஜெயித்ததற்கு பின்னால், இந்த உலகை கண்டதற்கு பின்னால் ஏராளமான நிகழ்வுகள் நிகழ்கின்றது. பிறந்தவனே 7வது நாள் அக்கீகா கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பெயர்கள் சூட்டப்பட வேண்டும். என்ன செய்தாங்க? அப்துல் முத்தலிப் அவர்கள் பெயர்கள் சூட்டுகின்றார்கள். முஹம்மது எனக்கூடிய பெயர் அதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைப்பதற்கு முன்பதாக அந்த பெயர் உலகில் எங்கும் இல்லை, யாருக்கும் வைக்கப்படவில்லை. எந்த ஒரு நபர்களுடைய சிந்தனையிலும் அந்த பெயர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வரவில்லை. முதன்மையாக பெயர்கள் வைக்கப்பட்டது நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரின் மேலான முத்தநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்குத்தான் பெயரை சுட்டுகின்றார்கள். பாட்டனார் பெயரை சுட்டுகின்றார்கள். இவர்களுக்கு நான் முஹம்மது எனக்குரிய பெயரை சுட்டுகின்றேன் என்பதாக. அதற்கு பின்னால் இன்று பார்த்தால் உலகிலேயே முஹம்மது எனக்குரிய பெயர் தான் அதிகமாக இருக்கின்றது. எல்லா பேர்களும் டாப் 10 லிஸ்ட்ல எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது முஹம்மது எனக்குரிய பெயர்கள் தான் இருக்கின்றது. பெயர்கள் வைக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சிருக்கோமா? நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். குழந்தை பிறந்த உடனே முடியெடுக்கணும், ஆண் குழந்தையா இருந்தா கத்தனா செய்யணும், 2 ஆடுகள் அக்கிக்கா கொடுக்கணும், 7வது நாளே எல்லா வேலையும் செய்யணும். இன்னைக்கு 7 வயசு ஆனாலும் கூட கத்தனா செய்யாத குழந்தைகள் எல்லாம் இருக்குத்தான் செய்யறாங்க. உள்பத்தி எனக்கூடிய தோலை நீக்கிய தீர வேண்டும். அசுத்தத்தின் தோல் என்பதாக அதற்குரிய பெயர். அதன் மூலியமாக பல்வேறு வியாதிகளை ஏற்படுத்தக்கூடியது இருக்கிறது. மருத்துவ ரீதியாக அதை பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் தான் வரும். சர்ச் பண்ணி பாருங்க. எத்தனையோ இதெல்லாம் பாக்குறாங்க. மார்க்கத்து சம்பந்தப்பட்டதை எங்க கேட்கணுமோ அதெல்லாம் பாக்குறாங்க, எங்க பார்க்கணுமோ அதெல்லாம் கேட்கிறாங்க. நம்முடைய சமுதாயம் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இதற்கு பின்னால் நிகழ்ந்த கதைகள் என்ன, நிகழ்வுகள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் தொடர்ச்சியாக பார்ப்போமாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.